ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் பொங்கல் லீவ்லாம் விட்டாச்சு. லீவ் விட்டால் வீட்லையா இருப்போம்? அதான் வெளியே கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோன்னா வண்டலூர் ஜூக்கு தாங்க பிளான் பண்ணியிருக்கோம். எங்கள் அண்ணன் பையனும் வரேன்னு சொன்னானா, அதனால் அவனையும் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே செம்ம கன்ஃபியூஷனு. ஒரு சிலர் ஜூ இருக்காதுன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் ஜூ செம்ம கூட்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கிட்டக்க நெருங்கியாச்சு. போய் பார்த்தா ஜூ கேட்டு ஃபஸ்ட்டு கேட்டு அடைச்சிருந்துச்சு. ஐயோ க்ளோஸ் ஆகிருக்கு போலன்னு நினச்சிட்டே போனோம். அப்புறம் பார்த்தா கேட் ஓப்பனில் தான் இருந்துச்சு. அப்பாடா ஜூ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டா, இன்னொரு பக்கம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. பார்க்கிங்க்கு கூட இடம் இல்லைங்க. வேறு பார்க்கிங்க்கு தான் எங்களை அனுப்பிச்சாங்க. இவங்க கொண்டு போய் காரை நிப்பாட்டிட்டு வரேன்னு சொல்லி ஒரு இடத்துல எங்களை இறக்கி விட்டுட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கேயும் செம்ம கூட்டம் போல இருக்குது. இந்த கூட்டத்தில் மிர்சா வச்சுட்டுலாம் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டாங்கங்க. அப்போ எங்கே தான் போகலான்னு நாங்கள் புலம்பிகிட்டே இருந்தோமா, கடைசியாக அவங்க மகாபலிபுரம் போகலான்னு சொல்லி பிளான் மாற்றிட்டாங்க. இப்போ மகாபலிபுரத்தில் எங்கே போகலான்னு ஒரே டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆமாங்க, நாங்கள் இப்போ வந்திருக்கிறது சீஷெல் மியூசியம் தாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாமா? அதில் போய்க்கிறோம். இப்போ உள்ளே வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. பர் பர்சனுக்கு 400 ருபீஸுங்க. உள்ளக்கவே 5 மியூசியம் இருக்குங்க. இந்த 400 ருபீஸில் எல்லாமே கவர் ஆயிரும் போல். நம்ம ஒவ்வொரு மியூசியமாக உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போகிறது மினரல் மியூசியம். மினி ஏஷியான்னு போட்டுருந்துச்சு. உள்ளே நுழைஞ்சதுமே சூப்பராக ஒரு சீனரி க்ரியேட் பண்ணியிருந்தாங்கங்க. அங்கே பெரிய ஃபிஷ், லயன் ஸ்டாச்சூஸ் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாமே ஷெல்லுலே மேக் பண்ணியிருந்தாங்கங்க. இப்போது நம்ம ஏறி இறங்குறோம்ல, இது ஒரு பிரிட்ஜு மாதிரி மேக் பண்ணியிருந்தாங்க. சைடில் பார்த்தா ஃபுல்லாக தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. அதில் நிறையா வகை மீன்கள் இருந்துச்சுங்க. மிர்சா இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறானா, அவனுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகி எல்லா மீனையும் கையில் பிடிக்கணுன்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மரம், இதில் இருக்க பூ, இது எல்லாமே கூட ஷெல்ஸில் தாங்க மேக் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கும் போது என்ட்ரின்னு போட்டு ஒரு டோர் இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, அங்கே தான் மினரல் ஸ்டோன்ஸ் எல்லாம் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது சைடில் ஏதோ ஸ்டெப்ஸ் போச்சு. சரி மேலேயும் ஏதோ வச்சுருக்காங்க போலன்னு சொல்லி மேலே போய் பார்த்தோம். அங்கே போனால் அங்கே ஒன்றுமே இல்லைங்க. சும்மா வியூக்காக வச்சுருக்காங்க போல். அங்கேருந்து பார்க்கவும் வியூ நல்லா தாங்க இருந்துச்சு.
அவ்வளோதாங்க, இந்த மியூசியம் பார்த்தாச்சு. அடுத்த மியூசியம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.